அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு நல்ல அருமையான டேஸ்ட்ல அவல் கொழுக்கட்டை. இது காலையில டிஃபனுக்கும் சாப்பிட அருமையா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இது செய்யறதும் ரொம்ப சுலபம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவல் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அவலை ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 250 ml பிடிக்கிற மெஷரிங் கப்ல 2 கப் அளவு அவல் சேர்த்துக்குங்க. இப்போ இதுல தண்ணி ஊற்றி 2 வாட்டி கழுவிட்டு தண்ணி இல்லாம அவலை தனியா நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க. இப்ப பாருங்க, நான் அவலை 2 வாட்டி கழுவிட்டு தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு மேல ஒரு பிளேட் போட்டு மூடி 10 நிமிஷம் ஊற விடுங்க. இது ஊறி வரட்டும். அவல் ஊறி வர டைம்ல நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுக்குங்க. கடாய் சூடான உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வரணும். கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வந்த உடனே பொடியா நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் இந்த பக்குவத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே ஒரு கேரட்டு துருவி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில வச்சு 2-3 நிமிஷத்துக்கு கேரட்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, கேரட்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து தாளிப்போட நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா ஆற வைங்க. இது ஆறி வரட்டும். இப்ப பாருங்க, நம்ம ஊற வச்ச அவலும் நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி கையில எடுத்து நசுக்குனீங்கன்னா நல்லா மசியணும். அந்த அளவுக்கு அவல் ஊறி வரணும். இப்ப இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம தாளிச்சு வெங்காயம் கேரட்டை வதக்கி ஆற வச்சோம், அது நல்லா ஆறி வந்துச்சு. அது கூடவே 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சு அவல்ல சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும் நம்ம தாளிச்சு வதக்கி வச்சதையும் சேர்க்கிற வீடியோ பதிவாகல. நான் ரெண்டுத்தையும் அவளோட சேர்த்து கலந்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம கலந்து வச்சதுல இருந்து கொழுக்கட்டை எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டையை நல்லா அழுத்தி பிடிங்க. அப்பதான் நம்ம வேக வைக்கும் போது உடையாம நல்லா வெந்து வரும். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்குங்க. இப்ப நம்ம எல்லாத்தையுமே கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சாச்சு. இப்ப இதை இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் பாத்திரத்துல தண்ணி ஊற்றி மேலே காட்டன் துணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச அவல் கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதை மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். கொழுக்கட்டை வேக வச்சு 10 நிமிஷம் ஆகுது. நம்ம ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஹெல்த்தியான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு நல்லா சுட சுட கார சட்னியோட அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னியோட வச்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.